Hi friends, welcome to sivagamiskitchen. இன்னைக்கு காய்கறியே இல்லாம பூண்டு வெங்காயம் வச்சு சிம்பிளா ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு பூண்டு குழம்பு வீட்லயே எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே வரும். எண்ணெய் 50 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், உளுந்து 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, ரெண்டு பெரிய பூண்டு உரித்து நல்லா போட்டு வதக்குங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கட்டோன்னு ஒரு தக்காளி நறுக்கியது. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன். இது வீட்லேயே அரைச்சது. இது எப்படி அரைக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் இன்னொரு வீடியோ போடுறேன். உப்பு 1 ஸ்பூன், புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடியாக ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க வடிகட்டி. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணி பார்த்துங்க. நான் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக கொதி வந்தவொடனே 2 சின்ன சைஸு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் பச்சை வாசனைலாம் போகும், குழம்பு நல்லா திக்காக வரும். சுவையான பூண்டு குழம்பு ரெடி. பேச்சுலர்லாம் முக்கியமாக செஞ்சு பாருங்கள். இது பூண்டு வெங்காயம் உரித்து வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். இந்த குழம்பு வச்சா 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சாதத்து கூட ஒரு அப்பளம் வச்சுன்னு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.